அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரியல் அனாலிசிஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற எல்லா வினாக்களுமே நேற்று நடந்த காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. பார்த்தா இது வந்து யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. இது சாதாரண பேசிக்கான லிமிட் கண்டுபிடிக்கிற கணக்குங்க தான். இது கேட்டிருக்காங்களா? ஆமாம், கேட்டிருக்காங்க. 4 கணக்கு 5 கணக்கு ஒன்றா சேர்த்து ஒரே கேள்வியில் கேட்டு வச்சுருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கரெக்டாக கேட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் ஏன் கேட்கணும்னா இதெல்லாம் பேசிக் ரிசல்ட்ஸ். இது தெரியாமல் நம்ம காலேஜுக்குள்ளே என்ட்ராகவே முடியாது. இது தெரிஞ்சால் தான் அடுத்து பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியும். அதனால் எல்லா ரிசல்ட்டும் கேளுங்க. ஆனால் ஒரே கொஷனில் கேட்டு விட்றாங்கன்னு எல்லாம் வச்சு எல்லாம் ஒன்றா மெர்ஜ் பண்ணி கேட்டிருக்காங்க வினாக்களை. பரவாயில்ல, ஆனால் இதெல்லாம் கேட்டதை நினச்சி சந்தோஷப்படுறேன். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்பாங்களா சார்? கண்டிப்பாக கேட்பாங்க. பேசிக்னு நான் தான் சொல்லிட்டேனே. இது தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது நம்ம. ஸோ லிமிட்டு இப்போ சீரிஸ் கன்வர்ஜென்ஸ், சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சீரிஸோட கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் எல்லாம் பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னா nth டேர்முக்கு லிமிட் எடுக்க தெரியணும். எந்த மாதிரியான nth டேர்ம் வேணாலும் சீரிஸ்க்குள்ளே கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ண தெரியும். இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் nth டேர்ம் வந்து நமக்கு லிமிட் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான லிமிட் கேட்டாலும் எனக்கு தெரியும், எங்கே கேளுங்க பார்க்கலாம் அப்படின்ற அந்த மனநிலையோட தான் தேர்வுக்கே போகணும். யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, புரியுதுங்களா? ஸோ எல்லா விதமான லிமிட்டும் கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. ஓகே, இப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இதை நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ், சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரெண்டு பக்கமும் லாக் அப்ளை பண்ணுறேன். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ். ஓகே, ஏன் சார் இந்த லாக் எடுத்தீங்க? இந்த பவரில் இருக்குல்ல, இது ஒரு ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலாக இதை நான் அப்படியே இங்கே முன்னாடி கொண்டு வந்துடலாம் இல்லை, லாகோட பவர் ரூல் யூஸ் பண்ணி இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ மைனஸ் எக்ஸ் லாக் எக்ஸ், ரைட்? இந்த டேர்மை டினாமினேட்டர் கொண்டு வர போகிறேன். ஏன்னா நான் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணும்போது எனக்கு நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் நான் எல்ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை அப்படியே கீழே கொண்டு வரேன். வந்தால் என்னாகும், x வந்து 1/x ஆகிடும். ஸோ மைனஸ் லாக் எக்ஸ் டிவைடட் பை 1/x. இதை ரெசிப்ரோக்கலாக எழுதினீங்கன்னா இந்த டேர்ம் வந்துடும். ஸோ அப்போ ஃபைனலாக லாக் ஒய் என்ன கிடச்சிருக்குன்னா இப்படி கிடச்சிருக்கு. பாருங்கள், நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் லிமிட் கொடுத்துக்கிறேன். என்ன லிமிட் கொடுக்கணும்னா இங்கே கொஷனில் கொடுத்தது தான். லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0. லிமிட் அப்ளை பண்ணால் லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஒய் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் வெளியே கூட இருக்கலாம். ஸோ நம்ம லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் லாக் எக்ஸ் டிவைடட் பை 1/x, ரைட்? சார் ஒய்ன்னு நேம் கொடுத்தீங்க, லாக் அப்ளை பண்ணிங்க, இந்த மாதிரி டேர்ம் மாற்றிக்கிட்டு லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இப்போ லிமிட் கொடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இங்கே கொடுத்தா லாக் 0 வந்து அன்டிஃபைன் இன்ஃபினிட்டி பை, இங்கே 0 கொடுத்தா 1/0 இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். இதை வந்து நம்ம ஒரு ஆன்சராக சொல்ல முடியாது. அதனால் இப்போ நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போது இதனுடைய இந்த ஃபங்க்ஷனுடைய நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இது நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் தனியாக, இந்த ஃபங்க்ஷன் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அது வந்து இந்த லிமிட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இஃப், இங்கே எழுதுகிறோம் பாருங்கள், இஃப் லிமிட் எக்ஸ் கோஸ் டு ஏ f of x divided by g of x is equal to 0/0 or infinity by infinity இந்த மாதிரி வடிவங்களில் வருதுன்னா then limit x goes to a f of x divided by g of x is equal to limit x goes to a f dash of x divided by g dash of x இதுக்கு ஈக்குவல். ஓகே, அப்போ இந்த லிமிட் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. டெரிவேட்டிவ் தனித்தனியாக எடுத்து நியூமரேட்டருக்கு தனியாக, டினாமினேட்டருக்கு தனியாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி லிமிட் அப்ளை பண்ணுறது வந்து இந்த லிமிட்டுக்கு ஆக்சுவலாக ஈக்குவல் ஆகிடுது. இந்த மாதிரி வடிவங்கள் வந்ததுன்னா நம்ம அதை பண்ணிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பை எல்ஹாஸ்பிட்டல் ரூல் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், லிமிட் அப்படியே இருக்கட்டும். லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ், இப்போ இதோட டெரிவேட்டிவ் எனக்கு தெரியணும் இல்லையா? ஓகே, இப்போ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x டிவைடட் பை 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/x². டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நடக்குதுங்க. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை இது ரெசிப்ரோக்கலாக எழுதி
டேர்ம்ஸ் கொஞ்சம் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிமிட் கொடுக்கலாம். லிமிட் x goes to 0 ப்ளஸ் மைனஸ் 1/x இன்ட்டு x ஸ்கொயர் பை -1. இப்போ இந்த மைனஸ் கட் பண்ணிடலாம், ஒரு x கட் ஆகிடும். அப்போ ஃபைனலாக லிமிட் x goes to 0 ப்ளஸ் இங்கே ஒரு x தான் இருக்குது, x. ஓகே, டிவைடட் பை டினாமினேட்டரில் 1 வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட், இவ்வளோ தான். அப்போது கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு y இந்த மாதிரி பவர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா, அடுக்கு சார்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், இதை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றோம், லாக் அப்ளை பண்ணுறோம். அந்த பவரில் இருக்கிற ஃபங்க்ஷனை கீழே இறக்கிட்டு டினாமினேட்டருக்கு கொண்டு வரோம். லிமிட் கொடுத்த என்ன லிமிட் கேட்குறாங்களோ அதை லிமிட் அப்ளை பண்ணிடுறோம் ரெண்டு பக்கமும். இது ரெண்டுக்குமே டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நான் என்ன செய்கிறேன், டேரெக்டாக லிமிட்டை கொடுத்து பார்த்தா இந்த மாதிரியான ஃபார்மில் வருது. இதோ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்தால் நம்ம வந்து அது ஒரு ஆன்சராக எடுத்துக்கக்கூடாது இல்லையா. இந்த ஃபார்முக்கு ஒரு நேம் இருக்குது. என்ன ஃபார்ம் இது சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த ஃபார்ம் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன செய்யணும், இந்த மாதிரி வந்துட்டா இதோட லிமிட் வேல்யூ எனக்கு வேணும்னா இதோட தனித்தனி டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோ இந்த ரிசல்ட் படி, இது முக்கியமான ரிசல்ட்டு, இதான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் இது ஹோல்ட்ஸ். ஓகே, அதனால தான் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த மைனஸ் அப்படி தான் இருக்குது. இங்கே டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு மைனஸ் வந்தது, அது கட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன். ரைட், லிமிட் கொடுத்தா லிமிட் x goes to 0, அப்போது இங்கே 0/1 0. இது எதனோட வேல்யூ, இதனோட வேல்யூ. லிமிட் x tends to 0 ப்ளஸ் y. இந்த லாக் வெளியே எடுத்துடலாம், லாக் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே மட்டும் y. சரிங்க சார், இந்த லாக் வெளியே எடுக்கலான்னு உங்களுக்கு யார் சொன்னது? எஸ், அது ஒரு முக்கியமான ரிசல்ட். இங்கே பாருங்கள், லிமிட் ஷார்ட்டாக எழுதுகிறேன். லிமிட் x tends to a log y log f of x equal to log limit x tends to a f of x. இதான் அந்த ரிசல்ட். ஜஸ்ட் லாகை வெளியே எடுத்துக்கலாம். இந்த ரிசல்ட் படி நம்ம என்ன செய்கிறோம், உங்கள் உள்ளே இருக்கிற லாகை வெளியே எடுக்கிறோம். இப்போ இந்த 0/1 0 ஆகிடுது. ரைட், ஓகே. இப்போது டேக்கிங் எக்ஸ்பொனன்ஷியேட்டிங், ரெண்டு பக்கமும் நம்ம வந்து எக்ஸ்பொனன்ஷியேட்டிங் பண்ணுறோம். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனால் கம்போசிட் பண்ணும்போது இங்கே லாகும் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் வேனிஷ் ஆகிடும். அப்போது லிமிட் x tends to 0 ப்ளஸ் ஒய்ன்றது என்னது, ஆக்சுவலாக x பவர் -x இல்லையா. அப்போது x பவர் -x இங்கே அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு இங்கே எக்ஸ்பொனன்ஷியலுக்கும் லாகரதமுக்கும் ஒன்று இன்வெர்ஸ்ன்றதுனால வேனிஷ் ஆகிடுது. இங்கே எக்ஸ்பொனன்ஷியல் கொடுத்தோம்னா e⁻0 வரும். எக்ஸ்பொனன்ஷியேட்டிங் பண்ணுறேன், எக்ஸ்பொனன்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். e⁻0 1 ஆகிடுது. அப்போது லிமிட் x tends to 0 ப்ளஸ் x பவர் -x e⁻0 1. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 வருது. இதெல்லாம் நம்ம அங்கே தேர்வில் போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதில் எந்த இடம் உங்களுக்கு லாக் ஆகுதோ அதை மட்டும் தான் எழுதி பார்க்கணும். அப்படியே மைண்ட்லேயே இவ்வளோ கால்குலேஷனும் அப்படியே டிஸ்பிளே ஆகணும், மைண்ட்லேயே அப்படியே போடணும் எல்லாத்தையும். சரிங்களா, இது ஒரு மெட்டீரியலாக உங்கள் கைக்கு தரப்போகிறன்றதுனால நீட்டாக எழுதி காமிக்கிறேன். இதில் எங்கே புரியலைனாலும் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது. நம்ம எதையுமே இது ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா வேறு ஒரு 1 மார்க் நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது 1 மார்க்காக ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து 1 ஆப்ஷன் ஏ. ரைட், ரொம்ப எளிமையான கேள்வி. இது போய் கேட்டிருக்காங்களா சார்? ஆமாம், கேட்டிருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் டஃப்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எளிமையாக, எதெல்லாம் எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டஃப்பாக அப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க பாருங்கள். சார் நான் பார்க்காத கேள்விலாம் வந்திருக்கு சார், அதை போட்டு பார்த்துட்டு இது இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் பார்க்காம போனதெல்லாம் டஃப்னு அர்த்தமா? இல்லையே, பார்க்கணும். எப்பயுமே ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாபுக்குன்னு படிக்கக்கூடாது, சப்ஜெக்ட் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு படித்தோம்னா தான் ஜாப் நம்மளை தானாக தேடி வரும். சப்ஜெக்ட் மேலே அளவற்ற வெறி உருவாகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுன்னா மணிக்கணக்காக உட்காந்து படித்தா வேலைக்கு ஆகாது. பாடத்தை ரசித்து படித்தா தான் அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியும். மிகப்பெரிய கூட்டம் இருக்காங்க. ரைட், நீங்கள் கேட்கும்போதே அப்படியே தெரிக்கிறதுக்கு என்ன கேட்குறீங்க கேளுங்க அப்படின்ற கூட்டம்லாம் இருக்காங்க. ஸோ எல்லார்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணணுன்னா நான் சப்ஜெக்ட் முதல்ல ரெகுலரில் போய் நான் படிக்கல சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்றாங்க நிறைய பேர் கால் பண்ணுறவங்க. எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. எங்களோட வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்புகிறேன். ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி நல்லா ஆற நிதானமாக பாருங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க 73
58591547. இப்போ இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணால் எனக்கு எல்லா வீடியோ அனுப்பிட்டீங்கன்னா நான் பார்த்துட்டேன்னா எல்லோரையும் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன்னா. சப்ஜெக்டை எப்படி பார்க்கணுன்னு முதல்ல நான் சொல்லுவேன் வீடியோவில். இப்படி தான் படிக்கணும் போல் இருக்குன்ற எண்ணம் க்ரியேட் ஆகும். அந்த ரெகுலரில் போய் படிக்க முடியாமல் போனவங்களாம் இப்படி தான் படிக்கணுமா, சரி ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒன்றும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நான் அனுப்புகிற எல்லா வீடியோவும், இதுக்கப்புறம் போட போகிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்க ஆளே இல்லை. அந்த அளவுக்கு தானாகவே அப்டேட் ஆகிடுவீங்க. அந்த ஒரு பசி அதிகமாகிடும். நீங்கள் வேறு லெவலில் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க புக்கெலாம் எடுத்து. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களை அந்த அளவுக்கு தூண்டி விடும், அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகும். ஸோ ஒரே வீடியோ விடாதீங்க. எல்லா வீடியோவுக்கும் எல்லா யூனிட்டுக்கும் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சரிங்களா? அந்த ப்ளேலிஸ்ட்டு ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி தனித்தனி நோட் போட்டு எழுதினுவாங்க. ஏன்னா புதுசாக ஆட் பண்ணும்போது அந்த நோட்டை எடுத்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டாபிக் நான் போட்டு முடிச்சிட்டேன் ப்ராபர்ட்டின்னு வைங்க. அந்த ப்ராபர்ட்டி கொஸ்டினே திருப்பி ஒன்று நல்லா இருக்குது இந்த வினா, இதுக்கு நம்ம வீடியோ போடலான்னு போடுவேன். அதை அந்த ப்ராபர்ட்டி நோட்டை எடுத்து மீண்டும் கரெக்டாக எழுதணும். அப்படி எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட்டு தாங்க நமக்கு எக்ஸாம் டேட்டு அப்படி நினச்சி படிங்க. எதுக்கு? யூஜிடிஆர்பிக்கு. ரைட்? இப்போ போட்ட அதே மாடல் தான் இது. கொஞ்சம் வேகமாக நான் எழுதிக்கிறேன். இப்போ பண்ணதே தான் பண்ண போகிறேன். ரைட்? இப்போ இது மாதிரி பவர் ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. லிமிட் கேட்குறாங்கன்னா y அப்படின்னு எடுத்துக்கணும். y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/x. ரைட்? ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறேன். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். இப்போ லாக் y ஈக்குவல் டு இந்த 1/x முன்னாடி வந்துடும் இல்லையா? அப்போது 1/x log x இப்படி ஆகிடும். இதை இன்னும் எப்படி எழுதிக்கலாம்? log y ஈக்குவல் டு 1 into log x log x divided by x இந்த மாதிரி ஆகிடும் இல்லையா? இந்த வடிவத்துக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் லிமிட் கொடுங்க. லிமிட், ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. லிமிட் x goes to infinity. ஸோ அவங்க கொடுத்தது தான் போடணும். x goes to infinity log y ஈக்குவல் டு இங்கேயும் லிமிட் x goes to infinity log x divided by x. ரைட்? லிமிட் கொடுத்தாச்சு. இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன். இப்போ லாக் இன்ஃபினிட்டி என்ன? இன்ஃபினிட்டி. கீழே எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் அது. ஓகே? இப்போ நான் என்ன பண்ணணும்? பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்போ லிமிட் கொடுத்து போகணும். அது வந்து இந்த லிமிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதான ரிசல்ட்டே சொன்னது, அந்த தியரமே சொன்னது. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண 1/x எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1. ரைட்? இப்போ நான் இன்ஃபினிட்டி கொடுத்தோன்னா 1 as x tends to infinity 1/x tends to 0. இப்போ 0/1 டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. இப்போ எக்ஸ் இன்ஃபினிட்டி 1/infinity 0 போட்டேன். 0/1 வந்து 0. அப்போது லிமிட் x tends to infinity இந்த லாக் வெளியே எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு y ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனால் ரெண்டு பக்கமும் கம்போசிட் பண்ணோன்னா இந்த லாக் கட் ஆகிடும். அப்போ லிமிட் x tends to infinity yன்றது ஆக்சுவலாக எக்ஸ் பவர் 1/x அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இதை பாருங்கள், இதுதானே, அதை அப்படியே மாற்றி விட்டுறேன். ஈக்குவல் டு இ பவர் 0. ஸோ இ பவர் 0ன்றது 1. ரைட்? ஈக்குவல் டு 1. அப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் 1/x ஈக்குவல் டு 1. ரைட்? இப்போ இங்கே 1 இந்த ஆப்ஷன் கே. ரைட்? ரொம்ப எளிமையானது தான் கேட்குறாங்க. காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்கன்றீங்களே, எங்களுக்கு அதான் சார் ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, அதான் வேடிக்கை. ஆனால் இவ்வளோ எளிமையான கேள்விகளுக்கும் நம்ம வந்து மணிக்கணக்காக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. மணிக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணி மற்ற ப்ராப்ளம், ஹார்டான ப்ராப்ளம் போட டைம் இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் அப்படியே ஊதணும். சார் விடையே தெரியும் சார், இது எதுக்கு நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே டிஸ்பிளே ஆகணும். நீங்கள் பெனில் எழுதுறது, நோட்டில் எழுதுறது அப்படியே மைண்ட்லேயே நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே ஆகணும். அந்த மாதிரியான கால்குலேஷன் மைண்டாக நீங்கள் மாறினா தான் இருக்கிற போட்டியை ஜெயிக்க முடியும். ரைட்? இப்போ நான் எழுதுறதெல்லாம் அப்படியே டிஸ்பிளே ஆகுமா? அந்த அளவுக்கு மனக்கண் ஓட்டணும், உள்ள படம் மாதிரி ஓடணும். ரைட்? இப்போ நான் என்ன செய்கிறேன்? லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறேன். பண்ணால் இங்கே 1/8 1 1 - 1 0 ஆகிடும். 0 இங்கேயும் பாருங்கள் 1² 1 1 - 1 0/0 ஃபார்ம். ரைட்? ரைட்? இப்போ நான் என்ன செய்கிறேன்? பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் டென்ஸ் டு 1. இது எக்ஸ் பவர் 8 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 8x பவர் 7 மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதை u/v ரூலில் பண்ணிடாதீங்க. தனித்தனியாக f'(x) டிவைடட் பை g'(x) தனித்தனியாக தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் நமக்கு வந்து அந்த எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் சொல்கிறது. இப்போ x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. சரி, டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக்ஸை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாமல் அப்படியே லிமிட் கொடுத்தாதான் கொடுங்க. கொடுத்தா மறுபடியும் இந்த மாதிரி ஃபார்ம் வந்தால் மீண்டும் எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் அது. பட் எங்கே முடியுதோ நிறுத்திக்கலாம்.
இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1/7 1, இங்கேயும் 1. ஸோ 8/2 ஃபைனலாக வருது லிமிட் அப்ளை பண்ணால். ரைட், ஜஸ்ட் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு லிமிட் கொடுத்துட்டேன். 8/2ன்றது என்னது 4. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் இது ஆப்ஷன் சி. ரைட் சார், ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இவ்வளோ கேள்விகள் இவ்வளோ கான்செப்டும் ஒரே கேள்வியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரே கேள்வியில் இந்த 4ஐயும் வச்சு ஆன்சரை எடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்கிற மாதிரி கலைச்சி விட்டாங்க. மேட்ச் த ஃபாலோவிங் நம்ம போடுவோம்ல, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. மேட்ச் இந்த லிமிட் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துட்டு ஏபிசிடியில் கொடுத்துட்டு அதோட ஆன்சர் அதுக்கு நேராக கொடுக்காம வேறு எங்கேயும் கொடுத்து விட்டுறது. இந்த மாதிரி இந்த எல்லா கேள்வியும் கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா லிமிட்டும் இதில் காலேஜ் டிஆர்பியில். ரைட், இப்போ இதுக்கு பாருங்கள். லிமிட் x tends to 2π 1 minus cos x divided by sin square x equal to, இப்போ 2π கொடுக்குறேன் எக்ஸுக்கு, cos 2π 1 இல்லையா, அப்போ 1 minus 1 0 divided by sin 2π வந்து 0, இப்போ 0 ஸ்கொயர் 0, 0/0 ஃபார்ம் அது. ரைட், சரி, இப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் லிமிட் கொடுத்து பார்க்கணும். அப்போ லிமிட் x tends to 2π 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ இந்த மைனஸோட சேர்ந்து ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆகிடும். டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 sin x, மீண்டும் இந்த சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், இப்போ சைன் 2x கூட எழுதிக்கலாம். ஓகே, டிஃபரன்ஷியேட் தனித்தனியாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு சைன் எக்ஸ் வேணால் கட் பண்ணிக்கலாம். ரைட், கட் பண்ணாமல் நான் அப்படியே கொடுப்பேன்னாலும் கொடுங்க. இது நம்ம கட் பண்ண முடியும் இல்லையா, கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டா லிமிட் x tends to 2π 1 divided by 2 cos x. இந்த மாதிரி டேர்ம் கட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆக்கிட்ட பிறகு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ கொடுத்தீங்கன்னா cos 2π வந்து 1, அப்போ 1 × 2 2 1/2. ரைட், இப்போ இந்த ஆன்சர் வந்து இந்த கொஷினோட ஆன்சருன்றாங்க. அதுதான் எல் ஹாஸ்பிட்டல் ரூலோடைய முக்கியமான ஒரு பியூட்டியே. நீங்கள் இந்த மாதிரிலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணி கிடைக்கிற அந்த ஆன்சர் வந்து இந்த லிமிட் வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் அதோட பியூட்டியே. இப்போ 1/2 ஆப்ஷன் டி. ரைட், ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது தனியாக நோட் போட்டு எழுதினே வாங்க. இன்னும் கடினமான கணக்குகள்லாம் டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறோம். எங்கே நீங்கள் எல்லாம் தெரியுன்றீங்கள, எங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி பாருங்கள். அப்படி சேலஞ்சாக கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுறோம். முதல்ல நல்லா படிங்க. படிக்காமல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்ம நல்லா சப்ஜெக்டை படிக்கணும். படிச்சுட்டு எங்கே கேளுங்க பார்க்கலாம் அப்படி சேலஞ்சாக சொல்லணும், அப்படி எழுதணும். நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல சார், அது நிறைய பேரோட ஒரு பதிலாக இருந்தது. நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொன்னாங்க. இப்போ போட்டிங்கிறது எல்லாருக்குமானது தானே, அதில் வந்து உங்களுக்கு கடினமான இருந்து மற்றவங்களுக்கும் கடினமாக இருக்கும். யாருக்கு கடினமாக இருக்காது, இதுலேயே ஊறி போய் கேள்வி கேட்ட உடனே இதை நான் போட்டு பார்க்க வேணாம், இதுதான் ஆன்சரு. இந்த ஃபங்க்ஷன் இப்போ எக்ஸ் பவர் பாருங்கள், எக்ஸ் பவர் 1/x ஃபங்க்ஷன் இருக்கா, இதோடைய மொத்த ஜாதகமும் எனக்கு தெரியும். இந்த லிமிட் வேல்யூ தெரியாதா எனக்கு, 1 இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஈஸியாக அடிக்கக்கூடிய கொஷின்லாம் ஒரு கலெக்ஷன் தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா நிறைய பேரை ஓவர்டேக் பண்ணுவீங்க. அது எப்படி சாதாரணமாக நடக்குமா அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்துட்டேன் அப்படி போயிட்டா நடக்குமா அதுன்னா இல்லை. இதுலேயே ஊறி போய் நான் அனுப்புகிற எல்லா வீடியோவும் முதல்ல பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனே உங்களுக்கு என்னன்றது தெளிவாக சொல்லும். ஒவ்வொன்றும் அடித்து வச்சுருக்கோம். அல்ஜிப்ரான்னு நான் லிங்க் அனுப்பிட்டேன்னா அதில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் நீங்கள் விடக்கூடாது. அதில் அல்ஜிப்ரா வீடியோ எல்லாம் ஒரே லிங்க்கில் இருக்கும். அது ரியல் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ரியல் வீடியோவும் பார்த்துடணும். தனித்தனி ப்ளேலிஸ்ட்டாக போட்டு உங்களுக்கு அனுப்பி விடுவேன். அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு என்ன தோணும், ஏதாவது படிக்க மெட்டீரியல் இருக்கா ப்ளீஸ் கொடுங்கன்னுவீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேட்பீங்க. அதெல்லாம் கொடுத்தோம்னா உட்காந்து மணிக்கணக்காக படிங்க. இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பி ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் செட் மெட்டீரியல் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு வாங்கி படிங்க. உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகும், சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா அவங்க திடீர்னு இன்னும் ஒரு 90 நாள் எக்ஸாம் வச்சு போஸ்டிங்கே போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து மும்முரமாக இருக்காங்க. ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிடலாம், நோட்டிஃபிகேஷன் விடுங்கன்னு ஃப்ரெஷ்ஷாக விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அது மும்முரமாக போயிட்டுருக்குன்றதுனால பாலிடெக்னிக் டிஆர்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாலிடெக்னிக் டிஆர்பி ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜி டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் காண்டாக்ட் பண்ணுறோம். ரைட், எது வேணாலும் இந்த நம்பர் கூப்பிடுங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தனி நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க.
இன்னும் நிறைய டஃப்பான கொஸ்டின்ஸ் ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் கொடுத்துட்டே வருவேன். ஆல்ரெடி எக்கச்சக்கமாக வீடியோ கொடுத்துட்டோம், அதுதான் உண்மை. ஸோ எல்லா வீடியோவும் ப்ளே பண்ணி மெல்ல பாருங்கள், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.